லீடரா இருக்கவங்க எப்பவுமே கூலா லைட் மைண்டோட செல்ஃப் மோட்டிவேஷனோட இருப்பார். தன்னை எப்படி மோட்டிவேட் பண்ணி வச்சுக்குவார், தன்னை எப்படி வழி நடத்துவார், எதெல்லாம் அவர் படிக்கிறாரோ லேர்ன் பண்றாரோ அவர் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவார். நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு எப்பெல்லாம் அவருக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, இல்லை அவரோட ஃபியூயல் லெவல் கம்மியாகுது, அவர் ஃபீட் எனர்ஜைஸ் லெவல் மைண்டில் கம்மியாகும்போது அவர் அதெல்லாம் ரீட் பண்ணி தன்னைத்தானே அவர் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்குவார். ஏன்னா அவர் மோட்டிவேட்டடாக இருந்தாதான் சுற்றி இருக்கவங்கள நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ண முடியும், அவங்கள எனர்ஜைஸாக வைத்துக்க முடியும், நம்ம அடுத்த வருஷனுக்கு போக முடியும். தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட எனர்ஜைஸ் ஃபியூயல் பண்ணுறதுக்கு எஸ் அ லீடராக நம்ம வழி நடத்துறதுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் நம்ம எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை சிறப்பாக பண்ண மாட்டோமா அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பேன். ஒவ்வொரு புக்கிலையும் என்னை எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் கிடைக்கும் போது அதை உடனே எடுத்து ஒரு டைரியில் எழுதி வச்சு அதை எப்பெல்லாம் நான் ஃபெடப் ஆகும்போது, வருத்தம் அடையும் போது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அடையும் போது, என்னோட ஃபியூயல் எனர்ஜி லெவல் கம்மியாகும் போது என் பிரெயினில் நான் அதை ரீட் பண்ணுவேன். எவ்ரி நோட்லேயே அதை எழுதி வச்சுக்கனால எடுத்து அந்த 2 பேஜஸை நான் அப்படியே படிச்சுட்டே இருப்பேன். அது என்ன பண்ணுன்னா என்னை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணும், எனர்ஜைஸ் பண்ணும், எனக்கு ஃபீட் பண்ணும், என்னோட டேங்க்ல பெட்ரோல் டேங்க்ல ஃபியூயலை ஆட் பண்ணும். ஸோ இது என்னை செல்ஃப் எனர்ஜைஸ் கொண்டு போகும். சரி, அப்படி கொண்டு போகக்கூடிய சில வார்த்தைகள் சென்டென்ஸ்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதைத்தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். இது எப்படி உங்களை எனர்ஜைஸ் ஆக்குதுன்னு நீங்களே பாருங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறதால பாசிட்டிவ் வைபா நம்மளை சுற்றி வச்சுக்கிறது எப்படிங்கிறதையும், பாசிட்டிவ் எனர்ஜைஸ் நம்ம எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்னைக்கு உங்களை எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையாக படிக்கிறேன். ஒவ்வொரு சென்டென்ஸும் உங்களை எப்படி சார்ஜ் பண்ணுதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், ட்ரஸ்ட் தட் கிரேட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். நீங்கள் எப்பவுமே ட்ரஸ்ட் பண்ணணும், ஒரு கிரேட் திங்ஸ் தான் நமக்கு நடக்கும். நம்ம செய்யும் போது நம்மளை மாரி பர்சனுக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும், கிரேட் திங்ஸ் தான் நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். என்ன காலையில் எழுந்தோன்னா நம்ம இதுதான் கிரேட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே நம்பி அந்த நாளை தொடங்கணும். எனி டைம் நம்ம ஏதாவது ஒரு மன வருத்தமாக இருக்கோம், சேடாக இருந்தாலும், ரெக்ரெட்டாக இருக்கும்போது அந்த இடத்துல ட்ரஸ்ட் தட் கிரேட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி பாசிட்டிவ் வைபு இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் பாயிண்ட், ஐ நெவர் லூஸ், எய்தர் ஐ வின் ஆர் ஐ லேர்ன் 100%. யூ ஹாவ் நத்திங் டு லூஸ் பட் பிளண்டி டு கெயின். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. ஐ நெவர் லூஸ் எய்தர் ஐ வின் ஆர் ஐ லேர்ன் 100%. நான் ஒரு விஷயத்தை நியூவாக ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதில் வின் ஆவேன், இல்லை தோத்துட்டனாலும் 100% நான் லேர்ன் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறத ஒரு அற்புதமான வார்த்தை. யூ ஹாவ் நத்திங் டு லூஸ், நான் எதையுமே இழக்கிறதுக்கு இல்லை, பட் பிளண்டி டு கெயின், நான் நிறையா கெயின் பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த வார்த்தை. ஸோ திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஐ நெவர் லூஸ் எய்தர் ஐ வின் ஆர் ஐ லேர்ன் 100%. யூ ஹாவ் நத்திங் டு லூஸ் பட் பிளண்டி டு கெயின். ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பயன்படும். அடுத்தது, பீயிங் பேஷனேட் ஆஃப் டெய்லி ஒர்க்ஸ் கேன் ஹெல்ப் அச்சீவ் தி இம்பாசிபிள். சிம்பிளாக சொல்லணும்னா டெய்லி ஒர்க்கில் ஸ்மால் ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து வைக்கிறோம், டெய்லி ஒர்க்கில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம், ஒரு ப்ரோக்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா அச்சீவ் தி இம்பாசிபிள். முடியாது, இம்பாசிபிள் அப்படின்னு சொன்ன வார்த்தை முடிஞ்சது, அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சாத்தியமாகும். பட் டெய்லி நம்ம பண்ணக்கூடிய சின்ன ப்ரோக்ரஸ், இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்டு
நமக்கு இம்பாசிபிளையும் கூட அச்சீவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுதான் இந்த சென்டென்ஸ். ஸோ பீயிங் பேஷனேட் ஆஃப் டெய்லி ஒர்க்கில் ஆர்வமாக செய்யும்போது கேன் ஹெல்ப் அச்சீவ் தி இம்பாசிபிள். சரி, அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்க. அசர்ட்டிவ்னஸ். வாட் இஸ் அசர்ட்டிவ்னஸ்ன்னு நம்ம சொன்னோம்னா, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அழகாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓப்பனாக ஃபீட்பேக் கொடுக்குறோம், கரெக்ஷன் பண்ண சொல்கிறோம், நெகட்டிவ் ஃபீட்பேக் சொல்கிறோம், இன் ப்ரெசன்ஸ் மீட்டிங்கில் ஓப்பனாக அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது கிரேட் அசர்ட்டிவ்னஸ்ன்னு சொல்கிறோம். அந்த அசர்ட்டிவ்னஸோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் எபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன்ஸ், தாட்ஸ் அண்ட் விஷஸ் இன் கிளியர் டைரக்ட் வே, ஈவன் இட் தேர் இஸ் த பொட்டன்சியல் ஃபார் ரிஜெக்ஷன் ஆர் டிஸ்அக்ரிமெண்ட். அது நம்ம ரிஜெக்ஷன் பண்ணுறது கூடிய விஷயமா இருந்தாலும், டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும், எவ்வளோ அழகாக கிளியராக டென்ஷன் ஆகாமல் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம சொல்கிறோங்கிறது தான் அசர்ட்டிவ்னஸ். அப்போ எவ்வளோ அறிவார்ந்தவங்களாக இருப்பாங்க அவங்க. அசர்ட்டிவ்னஸ் ஸ்கில்ஸை தயங்காமல் போல்டாக ஓப்பனாக பேசுகிறவங்க நல்ல நாலேஜ் அண்ட் கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ட் பீப்புளாக இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்லும். அடுத்தது பாயிண்ட், ஐ மேட் மிஸ்டேக், வி ஆல் கரெக்ட் இட். எவ்வளோ அற்புதமான வீடு. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், வி ஆல் கரெக்ட் இட். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இது கரெக்ட் பண்ணுறோம். ஐ மேட் ஏ மிஸ்டேக். நம்ம என்ன பண்ணுவோம் மோஸ்டாக, அவன் மிஸ்டேக் பண்ணிட்டான், ஹீ டன் த மிஸ்டேக், சி டன் த மிஸ்டேக், தே டன் த மிஸ்டேக், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. எப்பவுமே நம்ம டீமில் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு இந்த வார்த்தையே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும், நீ பண்ணல, உன் டீம்ல நடந்துருக்கு, நீ கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரேட் லீடர் அப்படிங்கிறத உனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். யூ ஆர் டேக்கன் தி சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இந்த வார்த்தை உனக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு உன்னை ஐடென்டிஃபை பண்றதுக்கு வழிகாட்டும். ஐ மேட் மிஸ்டேக், வி ஆல் கரெக்ட் இட். என்ன அற்புதமான வேர்டு, எவ்வளவு உள்ளார்ந்த அர்த்தங்கள் இருக்குன்னு பாருங்க. சரி, அடுத்த பாயிண்ட், யுவர் கம்பேக் வில் ஆல்வேஸ் பி ஸ்ட்ராங்கர் தென் யுவர் செட்பேக்ஸ். இப்படி சொன்னா என்ன அர்த்தம், உங்களோட கம்பேக் வந்து ஆல்வேஸ் பி ஸ்ட்ராங்கர் தென் யுவர் செட்பேக்ஸ். உங்க பின்னடைவு வந்து தோல்வி, நீங்க முன்னேறி லேன் பண்ணி வரும்போது, growth ஆகி வரும்போது, முன்ன இருந்த உடனே டபுள் மடங்கு சக்சஸ் கொடுக்கும், பெரிய growth கொடுக்கும், டபுள் த கிரெடிட் கொடுக்கும். அப்போ அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெசிலியன்ஸ். அந்த ஸ்கில் பேர் என்னது, ரெசிலியன்ஸ். அப்ப ரெசிலியன்ஸ் ஸ்கில்ஸ் உள்ளவங்க தோல்வின்னு பார்க்க மாட்டாங்க, சரிங்களா. எப்பவுமே லேர்னிங் பாயிண்டா வச்சு அதை நோக்கி பயணிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரெசிலியன்ஸ் ஸ்கில்ஸ்ல எக்ஸ்பர்டைஸா இருப்பாங்க, சக்சஸ்ஃபுல் பர்சனா இருப்பாங்க, அதுவும் கிரேட் சக்சஸரா இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் புரிஞ்சுது. அடுத்த பாயிண்ட் படிக்கிற பாருங்க, யுவர் பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் விஷன் மஸ்ட் பி கிரேட்டர் தென் anyone's and everyone's negativity. How will you know what you are truly capable of unless you really try? இந்த ரெண்டு சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிக்கிறேன், யுவர் பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் விஷன் மஸ்ட் பி கிரேட்டர் தென் anyone's and everyone's negativity. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியும் விஷனும் மஸ்ட் பி கிரேட்டர் தென் எனிஒன்ஸ் அண்ட் எவ்ரிஒன்ஸ் நெகட்டிவிட்டி. நம்மகிட்ட வந்து ஒருத்தர் ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரி சொல்றாரு, அவரோட காசிப்பை பேசுறாரு, அவரோட நெகட்டிவ் தாட்ஸை நமக்குள்ள உள்ள கொண்டு வராரு அப்படின்னா நமக்குள்ள அது வராது. ஏன்னா நம்ம எப்படி பிலீவ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் விஷன், நம்மளோட விஷன் மஸ்ட் பி கிரேட்டர் தென் anyone's and everyone's negativity. அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ், how will you know what you are truly capable of unless you really try. நீ எதையுமே ட்ரை பண்ணாம இது வராது அது வராதுன்னு நம்ம சொல்றத உடனே நீ ட்ரை பண்ணும்போது தான் உன்னோட கேபபிள் என்ன,
உன்னோட பொட்டன்சியல் என்ன, நீ எவ்வளோ பெரிய ஒரு கிரேட் சக்சஸர் அப்படிங்கிறதே உனக்கு தெரிய வரும். அதனால எதுனாலும் 100% ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 10 தடவை கூட ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸ்பர்டைஸாக நீங்கள் வருவீங்க, ஜீனியஸாக வருவீங்க. ஸோ இதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி ஆப்டிமிஸ்டிக் பீப்புள் படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். புஷ் யுவர் கம்ஃபர்ட் லிமிட்ஸ். எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், 1 இயரா சக்சஸராக இருக்கோம், நல்ல பர்ஃபார்மராக இருக்கும் அப்படின்னு திரும்ப அதையவே செகண்ட் இயருக்கு கன்டினியூ பண்ணாதீங்க. அந்த ஒர்க்கை நம்ம சபார்டினேட் டெலிகேட் பண்ணிட்டு நியூ சேலஞ்சஸ், நியூ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ அதனால் புஷ் யுவர் கம்ஃபர்ட் லிமிட்ஸ், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு நிறைய அர்த்தத்தை கொடுக்கும், நிறைய கேரியர் க்ரோத் கொடுக்கும், நிறைய ப்ரொமோஷன் கொடுக்கும், நிறைய இன்க்ரிமெண்ட் கொடுக்கும். உங்களோட நெகட்டிவிட்டியிலிருந்து உங்களை வேற லெவலில் கொண்டு போகும். வாட் மிஸ்ஸிங், வாட் கேன் ஐ டூ பெட்டர், ஏன் என்னை இந்த ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணலை, என்ன நான் மிஸ் பண்ணிட்டேன், என்ன ஸ்கில் என்கிட்ட இல்லை, என்ன நாலேஜ் இல்லை, ஏன் எனக்கு அந்த டெஸ்டினேஷன் ப்ரொமோஷன் கொடுக்கல அப்படின்னு நம்மளை பற்றி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோங்க போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷம் நமக்கு தான் அந்த இன்க்ரிமெண்ட், அந்த ப்ரொமோஷன் நமக்கு, நம்ம தான் அந்த மேனேஜர். அப்போ நம்ம ஒரு கிரேட் லீடர்னு ஐடென்டி பண்ணுவாங்க. வாட் மிஸ்ஸிங், வாட் கேன் ஐ டூ பெட்டர், நான் எது மிஸ் பண்ணிட்டேன், எதை பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும், ஃபியூயல் பண்ணும். லேர்ன் more to turn impossible into the possible and succeed. Learn more. What missing, what can I do better? Learn more to turn impossible into the possible and succeed. டெய்லியுமே நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஸ்கில் வளர்த்துக்கிறோம் அப்படின்னா அதுக்காக 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா 10 மினிட்ஸ் எவ்ரிடே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னம்னாலும் கிரேட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவோம். இம்பாசிபிளை பாசிபிள் பண்ணுவோம், சக்சீட் பர்சனாக டெவலப் பண்ணுவோம். அதுதான் இந்த வார்த்தைகளோட அர்த்தம். சேஞ்ச் பிஃபோர் யூ ஹாவ் டு. நம்ம சேஞ்ச் மைண்டோட எப்பவுமே இருக்கணும். நம்ம சேஞ்ச் மைண்ட் இல்லாமல் இருக்கோம்னு வைங்க, நம்மளை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், எப்பவுமே நம்ம இப்போ நியூ சேஞ்சஸ் வரும்போது எம்ப்ரஸ் டு வெல்கம் தி நியூ சேஞ்சஸ் மைண்டோட எப்பவுமே இருக்கிறவர் தான் கிரேட் லீடர். ஸோ அப்போ அந்த கிரேட் லீடரு எம்ப்ரஸ்டு தி நியூ சேலஞ்சஸ், நியூ ரிஸ்க், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு அவர் பார்ப்பார். ஸோ அதுதான் இந்த வார்த்தையோட அர்த்தம். அடுத்த பாயிண்ட்டு, instead feel blessed. When you feel blessed, you don't have time to be stressed. Instead feel blessed. When you feel blessed, you don't have time to be stressed. நம்ம எப்பவுமே பிளஸ்டாக நம்ம திங்க் பண்ணணுமே தவிர ஸ்ட்ரெஸ்டாக திங்க் பண்ணக்கூடாது. எப்போ நமக்கு ஒரு ஸ்டேஜில் பேசணும்னு வருது, இல்லை ஒரு ரிஸ்க், ஒரு புது நியூ ஜாப்ஸ் வருது, ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ்டாக பயமாக ஃபீல் பண்ணாமல் பிளஸ்டாக ஃபீல் பண்ணணும். நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும், நமக்கு ஒரு கிரேட் வாய்ப்பு அமைஞ்சுதான் நினைக்கணும். அப்போது அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம முற்படுவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டேஜில் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்களா நானா எப்படி பேசுறது அப்படிம்பாங்க. பட் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி அவர் பேச ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்க, கிரேட் ஸ்பீக்கராக வந்துடுவார். அப்போது ஃபஸ்ட்டு யார் பேசுனாலும் இனிஷியலில் கொஞ்சம் தடுமாறி பேசுவாங்க, ஆனால் பின்னாடி அவர் ஒரு கிரேட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸாக இருப்பார். ஸோ அதுதான் இந்த வார்த்தையோட இது. எப்போ ஒரு சேலஞ்ச் வந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்க அப்படிங்கிறத பாயிண்ட். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன டாபிக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபியூயல், ஃபீட், ரீஜுவன்ஸ், பூஸ்ட், பாசிட்டிவ் திங்கிங், ஆப்டிமிஸ்டிக், விட்டமின்ஸ், ஃபயர் ஃபைட்டர், ஆட்டோமோட்டிவேஷன் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு இன்னைக்கு நடத்தியிருக்கேன். இதோட 2வது பார்ட் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு டெய்லியுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் ஒரு கிரேட் சக்ஸஸராக, ஒரு கிரேட் லீடராக உங்களை மோட்டிவேட் பண்ணி, எனர்ஜைஸ் பண்ணி உங்களை கொண்டு போகும்.